காலை மணி 7:10. தனது அறையில் பீரோவில் பதித்திருந்த ஆளுயர கண்ணாடி முன் நின்று தலைவாரிக் கொண்டிருந்தாள் பத்மினி. 7:30 மணிக்கு வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு அவள் பணியாற்றும் ஐடி நிறுவனமான டிசிஎஸ்ஸின் கேப் வந்துவிடும். எப்படியும் வீட்டிலிருந்து குறிப்பிட்ட பஸ் நிறுத்தத்தை அடைய 10 நிமிடம் நடந்தாக வேண்டும். இவள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்த நாட்களில் அப்பா தியாகராஜன் 2வீலரில் பஸ் ஸ்டாப் வரை கொண்டு விடுவதாக தினமும் சொல்வதுண்டு. பத்மினி மறுத்து விடுவாள். வேண்டாம்பா, பார்க்கிற வேலையே பொழுதன்னைக்கும் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்தே பார்க்கிற வேலை. காலையில தூங்கி எழுந்திருக்க வேண்டியது, குளிச்சு சாப்பிட வேண்டியது, கேப்ல ஏறி ஆபீஸ் போக வேண்டியது, அங்க போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார வேண்டியது, வேலை முடிஞ்சு மறுபடியும் கேப்ல வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது. உடம்புக்கு எக்ஸசைஸே கிடையாது. 1 மாசம் இப்படியே போச்சுன்னா தொப்ப விழுந்துடும்பா. தினமும் போக 10 நிமிஷம், வர 10 நிமிஷமாவது நடக்கிறேன்பா என்று சொல்லிவிட்டாள். இப்போதே மணி 7:10. கட்சூவை காலில் மாட்டி குனிந்து ஷூவுக்கும் காலுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியில் விரல் விட்டு அட்ஜஸ்ட் செய்து மாட்டி வீட்டை விட்டு வெளியே செல்வதற்குள் 7:15 ஆகிவிடும். கொஞ்சம் வேகமாக நடையை போட்டால் கேப் வர 5 நிமிடத்திற்கு முன்னால் பஸ் ஸ்டாப்பை அடைந்து விடலாம் என்பதால் துரிதமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் பத்மினி. சீப்பில் சிக்கியிருந்த தலைமுடியை எடுத்து இடது கை ஆட்காட்டி விரலில் சுற்றி கொண்டே கண்ணாடியை பார்த்தபோது அம்மா பின்னால் வந்து நிற்பது கண்ணாடியில் தெரிந்தது. அம்மாவின் முகத்தில் அப்பியிருந்த சோகமும் புடைவை தலைப்பின் நுனியால் நெற்றியையும் கண்களையும் ஒற்று எடுப்பதையும் பார்த்தபோது பத்மினிக்கு அம்மா எதற்காக வந்து நிற்கிறாள், என்ன சொல்ல போகிறாள் என்பது நன்றாகவே தெரிந்தது. இப்படி ஆபீஸ் கிளம்பும் போது கடைசி நேரத்தில் அம்மா தவிப்போடு வந்து நிற்பது ஒன்றும் புதிதல்ல. 3 முறைக்கு மேலாய் பார்த்தாயிற்று. அழாத குறையாய் தொண்டை அடைக்க பேசுவதையும் கேட்டாயிற்று. கணக்கு வைத்து பார்த்தால் இது 4வது முறை. என்னம்மா என்று கேட்கவே பிடிக்கவில்லை. கேட்டுவிட்டால் போதும், பிலாக்கணம் பாட ஆரம்பித்து விடுவாள். அதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்று நினைத்தவளாய் ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு சுவற்றோரம் இருந்த டஸ்ட்பின்னில் விரலில் சுற்றியிருந்த முடிச்சுருளை உருவி போட்டுவிட்டு வாஷ் பேசனில் கைகளை அலம்பிக்கொண்டு சுவரில் தொங்கிய தினசரி காலண்டரில் இருந்த முருகனின் கால்களை தொட்டு கண்களில் வைத்து கொண்டு விட்டு வாசலை நோக்கி நடந்தாள் பத்மினி. குனிந்து கட்சூவை காலில் அட்ஜஸ்ட் செய்து மாட்டும்போது அம்மா வந்து நின்றாள். இப்போது அப்பாவும் முகமெங்கும் வருத்தமாய் அம்மாவின் பின்னால். பத்மினி, இந்த ஒரே ஒரு முறை முயன்று பார்ப்போமே. அம்மா குனிந்த நிலையிலிருந்து முகத்தை நிமிர்த்தி அம்மாவின் முகம் பார்த்து கத்தினாள். என்ன மனுஷ பிறவின்னு நினைச்சியா, இல்ல இதயம்னு மனசுன்னு எந்த ஒண்ணுமே இல்லாத பொம்மன்னு நினைச்சியா? நான் என்ன உணர்ச்சிகளற்ற ஜடமா? நீ எதை பத்தி பேச என்கிட்ட வந்தியோ அதை பத்தி பேச இனிமே எந்த காலத்திலையும் நான் ரெடி இல்ல. விருட்டென எழுந்து வாசல் கேட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பத்மினி, பத்துமா? அப்பாவின் தழுதழுத்த குரல். கேட்டை திறந்து கால்களை தெருவில் வைத்து திரும்பி கேட்டை சாத்தும் போது, அப்பா, உங்களுக்கும் அம்மாவுக்கும் சொன்ன பதில்தான் சொல்லிவிட்டு பஸ் நிறுத்தம் நோக்கி நடக்க தொடங்கினாள் பத்மினி. கை கடிகாரத்தில் நேரம் பார்த்தபோது 7:30 2 நிமிடமே இருப்பதை காட்டியது கடிகார முட்கள். கையில் இருந்த செல்லுக்கு உயிர் கொடுத்து, ஹலோ அனிதா, குட் மார்னிங் என்றாள். ஹாய், வெரி குட் மார்னிங் பத்மினி, சொல்லுங்க. கேப் வந்தாச்சா? அதோ வந்துட்டு இருக்கு. ப்ளீஸ் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்களேன், கொஞ்சம் லேட் ஆயிடுத்து, கிட்டத்துல வந்துட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ அனிதா, வெல்கம். செல்லை ஆஃப் செய்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டு நடையின் வேகத்தை அதிகப்படுத்தினாள் பத்மினி. கேபுக்குள் இருந்தவர்கள் செல்லோடு தொடர்பு கொண்டிருந்த இயர்போனை காதுகளில் மாட்டியபடி அவரவர்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை காதால் கேட்டபடி கண்களை மூடி ரசித்தபடி இருக்க, கேபின் கதவோரம் அமர்ந்து பின்புறம் தலை சாய்த்து கடந்த கால கசப்பான நினைவுகளில் மூழ்கி போனாள் பத்மினி. அம்மா, நான் +2 பாஸ் பண்ணிட்டேம்மா, பாஸ் பண்ணிட்டேன். கையில் பரீட்சை ரிசல்ட் வெளியாகி இருந்த மாலை வெளியாகும் அந்த தினசரி பத்திரிகையோடு உள்ளே ஓடி வந்த பத்மினி அம்மாவை சந்தோஷ மிகுதியால் கட்டிப்பிடித்து கொண்டாள்.
கண்ணே, என் செல்லமே, மகளின் உச்சி முகர்ந்து தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பத்மினியின் தாய் ஈஸ்வரியின் கண்களில் கண்ணீர் அருவியென பெருக்கெடுத்தது. அம்மா, அப்பாவுக்கு சொல்லணுமேம்மா. ஆமாங்கண்ணு, அப்பாக்கு இன்னைக்கு உனக்கு ரிசல்ட் வருதுன்னு தெரியும். என்னாச்சோன்னு தவிச்சுருப்பா. என்னதான் படிப்புல மகா கெட்டிக்காரலா இருந்தாலும் ரிசல்ட்னு வரச்ச கொஞ்சம் பயமாத்தானே இருக்கும். நீ நன்னா படிக்கிற பொண்ணுனாலும் பரீட்சையில பாஸ்ன்னு காதுல வாங்குறவர கவலையாத்தானே இருக்கும். அப்பா கவலையாதான் இருப்பா. இப்பன்னு பார்த்து வடபழனில ஒரு கல்யாணம். சாம்பு மாமா கல்யாணத்துக்கு சமைக்க அனுப்பின குரூப்போட அப்பாவையும் அனுப்பிச்சிட்டாரு. பொண்ணுக்கு +2 ரிசல்ட், அதால நான் இன்னைக்கு சமையல் வேலைக்கு போலன்னு சொல்லிட முடியுமா? பாவம் அப்பா என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்பட்டு இருப்பா. தாய் ஈஸ்வரி சொல்லி முடிப்பதற்குள் மேஜை மீதிருந்த பட்டன் போன் சினுங்கியது. ஹலோ என்றாள் பத்மினி. பத்துக்குட்டி, பாஸ் ஆயிட்டியா கண்ணு? அப்பா தான் கத்தி கேட்டார். ஆமாப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா செல்லம். நாளைக்கு வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வர்றேன். இன்னொருத்தரோட போனை வாங்கி பண்றேன், வச்சிடுறேன். பத்மினி +2 தேர்ச்சி பெற்றதை எளிமையாக அதே சமயம் சந்தோஷமாகவும் கொண்டாடியது அந்த ஏழை குடும்பம். தேசிய வங்கியில் கல்வி கடன் வாங்கி MCA முடித்த பத்மினிக்கு வேலைக்காக காத்திருக்காமலே இன்ஃபோசிஸில் வேலை கிடைத்தது. கை நிறைய சம்பளம், சந்தோஷத்தில் மிதந்தது வீடு. ஒரே ஒரு பட்டன் போனோடு காலத்தை ஓட்டி கொண்டிருந்த வீட்டில் மூவருக்கும் ஆளுக்கொரு ஸ்மார்ட் போன் வந்தது. சிங்கிள் டோர் சின்ன ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஆனது. பழைய கேஸ் அடுப்பு கிளாஸ் டாப்புக்கு மாறியது. வாஷிங் மிஷினே இல்லாமல் இருந்த நிலை மாறி பெரிய சைஸ் ஃப்ரண்ட் ஓப்பன் மெஷின் வந்தது. குட்டி சைஸ் டிவி போய் சுவற்றில் மெகா சைஸ் டிவி இடம் பிடித்தது. வருடம் 2 டிரெஸ் தான் என்பது போய் நினைக்கும் போதெல்லாம் துணிமணிகள் வாங்கப்பட்டன. அம்மா ஈஸ்வரியின் கழுத்தில் கவரிங் செயின் விடைபெற்று போய் தங்கச்சங்கிலி புரள ஆரம்பித்தது. அப்பா தியாகராஜன் சமையல் வெளிக்கு செல்வதை நிறுத்திவிட்டு வெள்ளையும் சொல்லையுமாய் கெத்தாய் அலைய ஆரம்பித்தார். தியாகராஜனும் ஈஸ்வரியும் நினைத்து கூட பார்க்காத வசதியான சொகுசான வாழ்க்கைக்கு மாறினார்கள் பத்மினியின் வருமானத்தில். இனி அவர்களால் சாதாரண வாழ்க்கைக்கு மாற முடியுமா என்பது சந்தேகமே. வாடகை வீடு மாறி சொந்த பிளாட்டுக்கு பத்மினி குடும்பம் குடிபெயர்ந்த போது பத்மினி 25ஆம் வயதில் அடியெடுத்து வைத்திருந்தாள். அப்போதுதான் அவளை தேடி வந்தது காதல். அலுவலகத்தில் உடன் பணியாற்றும் தர்ஷன் பணிவும் பண்பும் கொண்டவன். பத்மினியிடம் தன் காதலை சொன்னபோது தங்களின் வெவ்வேறு சமூகத்தை சுட்டி காட்டி, இவ்விதமான காதல் திருமணம் இதற்கெல்லாம் தன் பெற்றோரின் சம்மதம் கிடைக்காது, பெற்றோரின் சம்மதமின்றி அவர்களை எதிர்த்து கொண்டு தான் எதையும் ஏற்க இயலாது என மறுத்துவிட தர்ஷன் நகர்ந்து விட்டான். ஆனாலும் அலுவலகத்தில் தினம் தினம் தர்ஷனை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததால் இன்ஃபோசிஸிலிருந்து TCSக்கு மாறிக்கொண்டாள் பத்மினி. வீட்டில் பத்மினியின் கல்யாண பேச்சு முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா வயசு பெண்களையும் போல் பத்மினிக்கும் கற்பனையும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் குறுகுறுப்பும் ரெக்கை கட்டித்தான் பறந்தன. அதுவும் முதலாய் பெண் பார்க்க வந்த விதேஷ் அவளை வெகுவாகவே கவர்ந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். விதேஷும் அவளைப் போலவே IT துறையை சார்ந்தவன் என்பதாலும் விதேஷுக்கும் பத்மினியை பிடித்து விட்டதாலும் இருவரின் பெற்றோர்களுக்கும் இசைவு ஏற்பட பெண் பார்த்த அன்றே நிச்சயதார்த்த நாள் குறிக்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் பத்மினியும் விதேஷும் செல்லில் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டார்கள். அப்படி பேசிக்கொள்ளும் போதெல்லாம் பத்மினி அடிக்கடி கன்னங்கள் சிவந்தாள். நிச்சயதார்த்தத்துக்கு 1 வாரமே இருந்த நிலையில் ஒரு நாள் அலுவலகம் விட்டு வீடு திரும்பிய போது வீடு மயான அமைதியாக இருந்தது. அப்பா சோகமே உருவாகவும் அம்மா அழுத கண்களும் சிந்திய மூக்குமாயும் இருந்தார்கள். பகீர் என்றது பத்மினிக்கு. அம்மா, என்னாச்சுமா? யாருக்காவது உடம்பு கிடம்பு சரியில்லையா? நீ அழுதுன்றிருக்க, அப்பா சோகமா உட்கார்ந்து இருக்கா? பத்மினியை கட்டிக்கொண்டு ஹோவென்று சப்தமிட்டு அழுதாள் பத்மினியின் தாய் ஈஸ்வரி. அம்மா, சொல்லிட்டு அழு, என்னாச்சு? பத்மினி, நாம மோசம் போயிட்டோம் முடி. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இந்த கல்யாணம் நடக்காது. புள்ளையாத்துக்காரா நம்ம சம்பந்தம் வேண்டான்னுட்டா. அதிர்ச்சியில் உறைந்து போனாள் பத்மினி. இதயம் துடிப்பதை நிறுத்தி கொண்டு விடும் போல் இருந்தது. நாக்கு வறண்டு போனது. அம்மா, என்ன சொல்ற நீ? வார்த்தைகள் வராமல் தட்டு தடுமாறினாள். புள்ளையாத்துலேந்து புள்ளையோட அப்பாவும் அம்மாவும் போன் பண்ணி மாறி மாறி பேசினா.
நேத்து பையனோட தாத்தா திடீர்னு இறந்துட்டாராம். நீ ராசி இல்லாதவளாம். நிச்சயதார்த்தம்னு ஆரம்பிக்கும் போதே இப்படின்னா கல்யாணமாகி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா இன்னும் ஆகாத காரியமெல்லாம் நடக்குமோ? கெட்டதுலயும் ஒரு நல்லதா, நல்ல வேலை நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு நடக்கல. உங்க ஆத்து பொண்ணு எங்களுக்கு வேண்டாம். இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. மேற்கொண்டு பேச ஒண்ணும் இல்ல. இனிமே எங்க ஆத்து புள்ளையோட உங்க பொண்ணு பேச வேண்டாம். போன்லாம் அவனுக்கு பண்ண சொல்லாதீங்கோ. அவனும் உங்க பொண்ணுண்ட பேச மாட்டான்னு கண்டிப்பா சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். நேற்றிலிருந்து விதேஷிடமிருந்து தனக்கு போன் அழைப்பே வரவில்லை என்பதாலும் தனது அழைப்பையும் அவன் ஏற்கவில்லை என்பதாலும் காரணம் புரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருந்த பத்மினிக்கு இப்போது காரணம் புரியவர கதரும் தாயை தேற்றக்கூட தோன்றாதவளாய் சிலையாய் அமர்ந்து விட்டாள். அறையில் லைட்டை கூட போடாமல் இருட்டில் அமர்ந்திருந்தாள் பத்மினி. ச்சே, எப்படியான மனிதர்கள் இவர்கள்! எப்பேற்பட்ட பத்தாம் பசலிகள்! யார் சாவுக்கு யார் காரணமாக முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி என்றால் கல்யாணமாகி மருமகளாய் வந்த பிறகு வீட்டில் சாதாரண அசம்பாவிதங்கள் நடந்தால் கூட எப்படியெல்லாம் ஏசுவார்கள், பேசுவார்கள். படித்த குடும்பமாம், பெரிய மனிதர்களாம். ச்சே, பெரியவர்கள்தான் இப்படி என்றால் இந்த விதேஷும் இப்படி பழைய பஞ்சாங்கமாய் படித்த முட்டாளாய் மனது கசந்து போனது. போன் பண்ணி அவனை நறுக்கென்று 4 கேள்வி கேட்டு கிழிக்க வேண்டும் போல் இருந்தது. போன் செய்தாலும் அவன் எடுக்கப் போவதில்லை. விடு, கழுசடைகள் விதேசை மனசிலிருந்து துடைத்தெறிய முயன்றாள். அடுத்து வந்த 6 மாதங்கள் அவள் மனதை ஆறுதல் படுத்தி இருந்தது. அதன் பின்னர் அம்மா அப்பாவின் அழுகையும் கெஞ்சலும் மீண்டும் ஒரு பெண் பார்க்கும் படலம் நடக்க காரணமாயிற்று. இம்முறையும் இரு வீட்டாருக்கும் பிடித்து போனாலும் நிச்சயம் செய்வது என்று பேசப்படாமலேயே நின்று போனது. அடுத்த 6 மாதம் கழிந்து 3ஆம் முறையாயும் நின்று போக இனி தனது திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று உறுதியாகவும் இறுதியாகவும் கூறிவிட்டாள் பத்மினி. தனது முடிவில் உறுதியாய் இருந்த பத்மினியை காலையில் பெற்றோர் ஒவ்வொரு முறையும் பத்மினி அலுவலகம் கிளம்பும் நேரத்தில் கல்யாண பேச்சை தயக்கமும் வருத்தமும் அழுகையுமாய் போலவே எடுக்க முயல அதற்கு இடம் கொடுக்காமல் பொட்டில் அறைந்தாற்போல் பதிலளித்துவிட்டு வெளியேறிவிட்டாள் பத்மினி. நாயொன்று குறுக்கே போக சடக்கென்று பிரேக் போட்டார் டிரைவர். கேப் திடீரென குலுங்கிய குலுங்கலில் முன்சீட்டில் தலைமுட்டிக்கொள்ள நிகழ்வுக்கு வந்தாள் பத்மினி. அலுவலகம் வேலையே ஓடவில்லை பத்மினிக்கு. தலையை வலிப்பது போல் இருந்தது. காலையில் தன் முகம் பார்த்து அழுத தாயின் முகமும் தந்தையின் வருத்தமான முகமும் அடிக்கடி மனதில் வந்து போனது. பாவம், அம்மாவும் அப்பாவும் தங்களது பொண்ணுக்கு, அதுவும் ஒரே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் காட்சி என்று மாலையும் கழுத்துமாய் பார்க்க ஆசை இருக்காதா? இன்னும் மாப்பிள்ளையுமாய் தங்களின் காலில் விழுந்து நமஸ்கரிக்க வாயார வாழ்த்த எவ்வளவு ஆசை இருக்கும்? மகளின் குழந்தைகள் தங்களை பாட்டி தாத்தாவென அழைப்பதை காது குளிர கேட்க ஆசை இருக்காதா? இவை எதுவுமே நடக்காமல் தங்கள் ஆசைகள் நிராசையாக போவதை எந்த பெற்றோரால் தான் தாங்க முடியும்? பாவம் அம்மா, பாவம் அப்பா என்று மனம் தவிக்க கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. அதற்கு மேல் அலுவலகத்தில் இருக்க பிடிக்காமல் அரை நாள் லீவு போட்டுவிட்டு அலுவலகம் விட்டு வெளியே வந்தாள். சிந்தனையை வேறு எதிலாவது செலுத்தினால் தேவலாம் போல் இருந்தது பத்மினிக்கு. புதிதாய் சுடிதார், ஜீன்ஸ், டிஷர்ட், உள்ளாடைகள் எதுவும் வாங்கலாம் என தோன்ற ஆட்டோவில் ஏறி பிரபலமான அந்த ஜவுளி கடைக்குள் நுழைந்தாள். தேவையானவற்றை செலக்ட் செய்துவிட்டு அவற்றிற்கான பணத்தை செலுத்த அதற்குரிய பில்லோடு கவுண்டரின் முன் வந்து நின்றாள். முன்னால் 2-3 பேர் நிற்க தனக்கான முறைக்காக காத்து நின்ற போது பின்புறம் மா 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 என்று குழந்தையின் குரலும் தனது சுடிதாரை பிடித்திழுக்கும் சின்னஞ்சிறு கைகளின் தொடலும் உணரப்பட சட்டென திரும்பி பார்த்தாள் பத்மினி. 2.5 வயதுக்குள் தான் இருக்கும் அந்த பெண் குழந்தைக்கு. இவள் திரும்பி பார்த்ததும் அம்மா அம்மா என்றபடி 2 கைகளையும் விரித்து என்னை தூக்கிக்கோ என்பது போல் சினுங்கி அழ ஆரம்பித்தது. குழம்பி போனாள் பத்மினி. இது என்ன இது? குழந்தைக்கு அம்மாவை கூட அடையாளம் தெரியாது. என்ன போய் அம்மான்னு நினைச்சு தூக்கிக்க சொல்றது? இந்த குழந்தையோட அம்மா துணி வாங்குற மும்மரத்துல குழந்தைய கவனிக்காம விட்டுருப்பாங்களோ? அதான் இது அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்திருக்குமோ? பலவாறு நினைத்து குழம்பியவளை கைகளையும் கால்களையும் உதறிக்கொண்டு அழுகையை அதிகப்படுத்தி தூக்கி கொள்ள சொன்னது அந்த பெண் குழந்தை. செய்வதறியாது தவித்து போய் வேறு வழியின்றி குழந்தையை தூக்கி கொண்ட பத்மினியின் பார்வை குழந்தையின் கழுத்தில் தொங்கிய அடையாள அட்டையில் நிலைத்தது.
குழந்தையின் பெயர் பிரக்யா என்பதும் தந்தை பெயர் சிவதர்ஷன் என்பதும் வீட்டு முகவரியும் செல் நம்பரும் மனதில் பதிந்தன. குழந்தையை தூக்கி கொண்ட பத்மினிக்கு பயமாய் இருந்தது. ஏதாவது பிரச்சனை வந்து தான் குழந்தையை கடத்த வந்தவளாய் பழி வந்து விடுமோ என்று தவிப்பாய் இருந்தது. குழந்தை பிரக்யா பத்மினியின் கழுத்தை கட்டிக்கொண்டது. கன்னத்தில் முத்தமிட்டது. அம்மா அம்மா என்றது. அப்போது பிரக்யா பிரக்யா என்று அழைத்து கொண்டு வதைவதைப்போடு இங்கும் அங்கும் தேடியபடி ஓடி வந்தான் ஒரு இளைஞன். என்று கத்தியபடி பத்மினியின் கழுத்தை கட்டி கொண்டிருந்த குழந்தை பிரக்யா சற்றே கழுத்தை திருப்பி பார்த்தது. பிரக்யா, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கத்திக்கொண்டே பத்மினியின் அருகில் ஓடி வந்தவனை சற்றே திரும்பி பார்த்தாள் பத்மினி. ஒரே நேரத்தில் இருவரும் அதிர்ந்து போனார்கள். நீ நீ நீங்களா என்றான் பிரக்யாவை தேடிக்கொண்டு வந்தவன் அதிர்ச்சியோடு பத்மினியை பார்த்து. நீங்களா என்றால் பத்மினி. தன்னோடு இன்போசிஸில் வேலை பார்த்தவன், தன் காதலை சொன்னவன் தர்ஷன். நான் பிரக்யாவோட ஃபாதர் சிவதர்ஷன். பிரக்யா என்னோட பொண்ணுதான். பிரக்யாக்கு நாளைக்கு பர்த்டே. அவளுக்கு ட்ரெஸ் வாங்க வந்தேன். பில்லுக்கு பணம் தர்ற நேரத்துல ஓடி வந்துட்டா. சாரி, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு தந்துட்டாளா? தன்னோட அம்மா சாயல்ல யாரையாவது பார்த்துட்டா இப்படித்தான் அவங்க கிட்ட ஓடிடுறா. தன்னை தூக்கிக்கும்படி அழுவா. அவங்கள விட்டு வரவே மாட்டேன்பா. உங்களையும் பாடா படுத்திருப்பாளே. சாரி பத்மி மேடம் என்றான். மிஸ் என்பதா மிஸ்ஸஸ் என்பதா என்று அவன் தடுமாறியது தெரிந்தது. ஓ நோ, பிரக்யா தொந்தரவு எதுவும் செய்யல. பிரக்யா அப்பாட்டவா கை நீட்டினான். மாத்தேன். உங்க மிஸ்ஸஸ் அதான் பிரக்யா அம்மாவல்ல. சட்டன முகம் மாறி போனான் தர்ஷன். என் மனைவி இப்ப இல்ல. அவங்க காலமாகி 3 மாசம் ஆயிடுத்து. 4 நாள் ஜுரத்துல என்னையும் பிரக்யாவையும் அனாதையாக்கிட்டு போயிட்டாங்க. குரல் உடைந்து அழுது விடுவான் போல் இருந்தது என்று கொஞ்சம் சப்தமாகவே கத்திவிட்டாள் பத்மினி. சாரி, உங்க வேதனையை கிளறி விட்டுட்டேன். வயசு வர அம்மா முகத்தை பார்த்து அவ அணைப்புல இருந்துட்டதால பிரக்யாவால அம்மா இல்லாம இருக்க முடியல. அதான் தன்னோட அம்மா போல உருவ ஒத்துமை இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அலறா. அவங்க கிட்ட ஓடி போயிடுறா. அதான் உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட ஓடி வந்துட்டா. மௌனமாய் நின்றாள் பத்மினி. பிரக்யா வா வீட்டுக்கு போலாம் கை நீட்டி அழைத்தான். வர மறுக்கவே வலுக்கட்டாயமாய் இழுத்து தூக்கி கொண்டான். உங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு சாரி, வரேன் என்று சொல்லிவிட்டு பிரக்யா மா என்று பத்மினியை நோக்கி கை நீட்டி அழ குழந்தையை சமாதானம் செய்து கொண்டே வேக வேகமாய் நடந்து சென்றான். மனம் பாறாங்கல்லாய் கனத்தது. பாவம் பிரக்யா, பாவம் தர்ஷன் என்று நினைத்தவாறே பில்லுக்கான பணத்தை கிரெடிட் கார்டு மூலம் செலுத்திவிட்டு கடையை விட்டு வெளியே வந்து ஆட்டோவில் ஏறி வீடு நோக்கி சென்றவள் மனம் முழுதையும் பிரக்யா நினைவே ஆக்கிரமித்தது. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துவிட்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முகப்பு கேட்டை கடந்து சென்று லிப்டில் ஏறி தனது குடியிருப்பின் புளோர் எண்ணை அழுத்த கண்ணிமைக்கும் நேரத்தில் வாசல் கதவின் முன் வந்து நின்றவளை உள்ளே இருந்து வந்த பெற்றோர்களின் சிரிப்பொலி வரவேற்றது. காலிங் பெல்லை அழுத்தாமல் தயங்கி நின்றாள் பத்மினி. என்ன இது, நம்ம அம்மாவும் அப்பாவுமா இப்படி சிரிக்கிறா? இந்த வீட்டுல சிரிப்பொலி கேட்டே ரொம்ப நாள் ஆச்சே. காலையில கூட அம்மா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு என் சம்மதம் கேட்டு அழுத கண்ணும் சிந்திய மூக்குமா நின்னா. அப்பாவும் எவ்வளவு வருத்தமா என்னையே பார்த்துட்டு இருந்தா. ஆனா இப்ப இந்த மாதிரி வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சந்தோஷ சமாச்சாரம் நடந்திருக்கும் என்று குழம்பியவளை மேற்கொண்டு தாயும் தந்தையும் பேசிக்கொண்ட பேச்சு நிலைகுலைய வைத்தது. ஏ ஈசு, என் அழகான பொண்டாட்டியே, இப்ப உனக்கு எத்தனை வயசாடுறது சொல்ல? ஏன் என்னமோ உங்களுக்கு தெரியாத மாதிரின்னா கேக்குறேள். 52. 52? போடி இவளே, பார்த்தா 32 வயசாட்டம் கின்னுன்னு இருக்க. போருமே, நம்ம பொண்ணுக்கே 28 வயசாச்சு. ஆனாலும் நீ இன்னும் எங்க அண்ணுக்கு அழகா எளிமையா தாண்டி ஈசு தெரியுற. நீங்க மட்டும் என்னவா, உங்களை பார்த்தா 58 வயசுன்னு யாராவது சொல்லுவாளா? மீசைக்கும் தலைமுடிக்கும் டை அடிச்சுண்டு வெள்ளையும் சொல்லையுமா வேட்டி சட்டையோட கழுத்துல தங்க செயின் வேற சமயத்துல கூலிங் கிளாஸ மாட்டிண்டு நீங்க 2 வீலர்ல ஏறி ஸ்டார்ட் பண்றச்ச சினிமா ஹீரோ மாதிரின்னா இருப்பேள். 38 வயசுக்கு மேல சொல்லுவாளா யாராவது? ஹோ. இருவரும் சேர்ந்து சிரித்தனர். நம்ம வாழற இந்த வசதியும் மகிழ்ச்சியுமான வாழ்க்கைக்கு நீதாண்டி ஈஸ்வரி காரணம். போங்கோண்ணா, உங்க உதவி இல்லைன்னா நான் மட்டுமா இதெல்லாம் செய்ய முடியுமா என்ன?
பத்மினிக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுத்துன்னா நம்மளோட இந்த வசதியும் சந்தோஷமும் தொடர்ந்து நீடிக்குமா என்ன? அது எப்படி நீடிக்கும்? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா அதுக்கு அடுத்த மாசத்துலேருந்து அவளோட சம்பளம் அவ புருஷன் கைக்கு போயிடும். ஏதோ நம்ம மேல பாவப்பட்டு 5000மோ 6000மோ அவ புருஷன் கொடுப்பான். அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் நம்ம கதி, நீங்க பழையபடி கல்யாணங்களுக்கு சமைக்க போகணும். நான் தவசம் திங்கள்னு யாராத்துலயாவது ஒத்தாசைக்கு கூப்பிட்டா போகணும். ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இனிமே இந்த வசதியான வாழ்க்கையிலேருந்து எதுக்காகவும் மாற முடியாது. சரியா சொன்ன ஈஸ்வரி. அதனால தானே பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடக்கூடாதுன்னு சர்வ ஜாக்கிரதையா தகுடதத்தம் செய்யறோம். ஆமாண்ணா, நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு அம்மாவும் அப்பாவும் என்ன பாடுபடுறான்னு பத்மினி நம்பணும். அதே சமயம் கல்யாணம் ஆகிடக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செய்யறோம். அதுவும் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தானே, அவன் யாரு? விதேஷ். விதேஷ் அந்த வரனை வேண்டான்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த என்ன பாடுபட்டோம். அவ குடும்பத்தை பத்தி மொட்டை கடுதாசி வந்ததா பொய்யான லெட்டரை அவட்ட காட்டி அவளை மிரட்டி அப்பப்பா போதும் போதும்னு ஆயிடுத்துல. அடுத்தடுத்து வந்ததையெல்லாம் பொண்ணுக்கு பிடித்தமில்லைன்னு காரணம் சொல்லி கலட்டி விட்டுட்டோம். நீ பெரிய ஆளுடி ஈஸ்வரி. நீங்க மட்டும் என்னவா, நீங்களும் தான். இன்னைக்கும் காலையில பாரேன், மறுபடியும் கல்யாண ஏற்பாடுக்கு முயல்றவ மாதிரி கண்ணீரும் கம்பளையுமா பத்மினிட்ட நடிக்கிற. அவளும் நான் நம்பிட்டா. நான் மட்டுமா நடிச்சேன்? நீங்க என்னமா வருத்தமா மூஞ்சிய வச்சுண்டு கைதட்டி சிரித்தார்கள் இருவரும். வெளியே நின்ற பத்மினியின் செவிகளில் அவளை பெற்றவர்களின் பேச்சு ஸ்பஷ்டமாக விழுந்தது. இதயம் சிள்ளு சிள்ளாய் சிதறிவிடும் போல் துடித்தது. ஐயோ என்று வாய்விட்டு சப்தமாய் கத்த வேண்டும் போல் இருந்தது பத்மினிக்கு. தான் பெற்ற பெண்ணுக்கு இப்படி கூட துரோகம் செய்வார்களா பெற்றவர்கள்? இதென்ன கொடுமை? உடல் நடுங்கியது. கண்களிலிருந்து கண்ணீர் கன்னங்களில் இறங்கியது. வேதனை தாங்காமல் வெடித்து வந்த விம்மலை கட்டுப்படுத்திக் கொண்டாள் பத்மினி. சட்டென மீண்டும் லிப்டில் ஏறி கீழே இறங்கினாள். மனம் பெற்றவர்களின் துரோகத்தை எண்ணி எண்ணி தவியாய் தவித்தது. ச்சே, தாயாலும் தந்தையாலுமே எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். பெற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட துரோகம் செய்யப்பட்ட மகனோ மகளோ உலகத்தில் தன்னை தவிர வேறு யாராவது இருப்பார்களா? சட்டென மனதின் வேதனையும் வருத்தமும் வன்மமாய் மாறியது பத்மினியின் மனதில். எதிரிகளை கூட மன்னிக்கலாம், துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. அது பெற்றவர்களே ஆனாலும் என்று தோன்றியது. கடந்து சென்ற ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தாள். ஏறி அமர்ந்தவளை எங்க மேடம் போகணும் என்று கேட்ட டிரைவரின் கேள்வி கண்மூடி கண் திறக்கும் நேரமே சிந்திக்க வைத்தது. கண்களை மூடி திறந்தவளின் மனதில் பிரக்யாவின் கழுத்தில் தொங்கிய அடையாள அட்டையில் தான் படித்த முகவரி சட்டென நினைவில் வர மிகச் சரியாய் டிரைவரிடம் அதை ஒப்பித்தாள். அந்த தனி வீட்டின் மெயின்டோருக்கு முன்வந்து நின்றபோது பத்மினியின் மனது ஏதோ ஒரு முடிவில் உறுதிப்பட்டிருந்தது. காலிங் பெல்லை அழுத்தினாள் பத்மினி. வரேன் என்று குரல் கொடுத்தபடியே வந்து கதவை திறந்த தர்ஷன் பத்மினியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போனான். நீங்களா என்றவன் நினைத்து கூட பார்க்காத பத்மினியின் வரவாள் அதிர்ச்சியில் உறைந்தே போய் அவளை வாங்கவென்று அழைக்க கூட தோன்றாமல் அப்படியே நின்றான். உள்ள வரலாமா மிஸ்டர் தர்ஷன்? சாரி வாங்க வாங்க என்றான் கொஞ்சம் இயல்புக்கு வந்தவனாய். தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நினைவாய் வலது காலை முதலில் உள்ளே வைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள் பத்மினி. சுற்றிலும் விளையாட்டு பொம்மைகள் சிதறி கிடக்க நடுவில் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்த பிரக்யா பத்மினியை பார்த்துவிட்டு சடாரென எழுந்து கையிலிருந்த பொம்மையை கீழே போட்டுவிட்டு அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டே இரு கைகளையும் விரித்தபடி ஓடி வந்தது. முகமெங்கும் சந்தோஷம். தன்னை நோக்கி ஓடி வந்த பிரக்யாவை வாரி தூக்கி கொண்டாள் பத்மினி. பத்மினிக்கும் பிரக்யாவுக்கும் இடையே நடந்த இந்த செயலை வியப்போடு பார்த்தபடி நின்றிருந்தான் தர்ஷன். அம்மா அம்மா என்றபடி பத்மினியின் கழுத்தை கட்டிக்கொண்ட பிரக்யாவை மார்போடு இறுக அணைத்து கொண்டாள் பத்மினி. பிரக்யா கண்ணு, என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறே செல்லம்? உன்னோட அப்பா மட்டும் சம்மதம் கொடுத்தா இதோ இன்னைக்கே இப்பவே உன்னோட நிரந்தர அம்மாவா மாற நான் தயாரா இருக்கேன் பிரக்யா கண்ணு என்றாள் தழுதழுத்த குரலில். மிஸ் பத்மினி, என்ன இது, என்ன சொல்றீங்க? கத்திவிட்டான் தர்ஷன். ஆமா தர்ஷன், உண்மையாதான் சொல்றேன். என்ன உங்க மனைவியா பிரக்யாவின் தாயா ஏத்துப்பீங்களா? அதிர்ந்தே போனான் தர்ஷன். என்ன சொல்றீங்க பத்மினி? நிஜம்தான் சொல்றேன் தர்ஷன்.
உறுதியாகவும் முடிவாகவும் சொல்றேன், என்ன நம்புங்க தர்ஷன். உங்க அப்பா அம்மா வேண்டாம், அவங்கள பத்தி தயவு செய்து பேசாதீங்க. எதிரிங்களை மன்னிக்கலாம், ஆனா துரோகிங்களை அவங்க துரோகிங்க விசும்பினாள் பத்மினி. சொல்லுங்க தர்ஷன், என்ன உங்க மனைவியா பிரக்யாவின் தாயா ஏத்துப்பீங்களா தர்ஷன்? மெல்ல பத்மினியை நோக்கி நடந்து வந்த தர்ஷன் பிரக்யாவை மார்போடு அணைத்தபடி கண்ணீர் மல்க நிற்கும் பத்மினியை பிரக்யாவோடு சேர்த்து தன்னோடு அணைத்து கொண்டான்.